அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம அனார்கலியோட டாப் போர்ஷனில் இப்போ டிசைன் வைக்கிறதுக்கு தான் இந்த பால்ஸ் நம்ம எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பால்ஸை வந்து ஒரு கிளாத்தில் உள்ளே வச்சு இது தெர்மாங்கோல் பால் தாங்க. நம்ம தெர்மாங்கோலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா அதுக்கு பதிலாக குட்டியாக ஏதாவது ஒரு கிளாத்தை கூட சுருட்டி கூட நம்ம உள்ளே வச்சுக்கலாம். வச்சு நம்ம நார்மலாக டைட்டாக நூலை சுற்றிட்டு லாஸ்ட்டில் எண்ணில் பூ கட்டுறப்போ போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுருங்க. வச்சிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம சுடிதார் டாப் போர்ஷன் நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் ஃப்ரண்ட் போர்ஷனில் ரெண்டாக ஈக்குவலாக இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பீஸில் வந்து நெக்குக்கு எவ்வளோ விட்டுருந்தோன்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஆல்ரெடி நீங்கள் மெஷர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் நெக்குக்கு விட்டது போக அதிலேருந்து 2 இன்ச்சு நம்ம கேப் விட்டுக்கிறோம். ஓகேங்களா? கேப் விட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் இதை மெஷர்மெண்ட் படி நீங்கள் வச்சிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். கொஞ்சம் எனக்கு நெருக்கமாக வேணும்னா 1 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வேணும்னா 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பால்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி வச்சிட்டதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த பாலை வந்து எடுத்து இந்த கார்னரில் கரெக்டாக டாட் வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த இடத்துலையும் வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம். கரெக்டாக பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து அந்த பால் இதில் அந்த கிளாத் வந்து கொஞ்சம் நம்ம நூல் சுற்றுனதுனால கொஞ்சம் அது வந்து த்ரெட்டில் வந்து சுற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். அதனால் பார்த்து கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ பால்ஸ் வந்து இந்த சைடில் வருது இல்லையா, இப்போ பால் பாருங்கள் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அந்த இடத்துல நம்ம அப்படியே ஒரு கிளாத்தை வந்து க்ளோஸ் பண்ணுறோம், அதுவும் மெயின் கிளாத்தில் மேலே உள்ளது. ஓகேங்களா? இப்போ இது பேக் சைடு தான் நான் மேலே வச்சுருக்கேன், உள்ளே தான் நம்மளுக்கு மெயின் சைடு இருக்குது. ஓகேவா? இப்போ இது வந்து ராங் சைடு மேலே வச்சு உள்ளே வந்து இதில் வச்சு நம்ம இப்போ டேர்ன் பண்ணி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம். 2 கிளாத்தையும் இப்போ சேர்த்த மாதிரி இருக்குது. ஆல்ரெடி 2ஆக கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், கட் பண்ணது சேர்த்த மாதிரி இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த பால்ஸ் எல்லாம் இப்போ நம்மளுக்கு வெளியே வந்துருச்சு. இப்போ மெயின் கிளாத்தில் மேலே வந்திருக்கு பாருங்கள், நல்ல சைடில். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மேலே வந்ததுலையே நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணி எடுத்ததில் இப்போ தூக்குன மாதிரி இருக்கும் ஒரு சைடு கிளாத்து, அந்த இடத்துல 2 கிளாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு படிமானத்தை அதுக்கு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. பொறுமையாகவே கொண்டுட்டு வாங்க, அப்போ தான் அந்த சென்டர் பாயிண்டில் கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் வரும். எந்த வித அவசரம் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் க்ராஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே பொறுமையாக அதை பாருங்கள் ஸ்டிச் பண்ணி கொண்டு வரோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த சைடில் வந்து எப்படி அந்த டாட் மாதிரி அழகாக குட்டியாக நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ இது ஒரே கலராக நம்ம வச்சுருக்கோம். இதில் கான்ட்ராஸ்ட் கலர் மாதிரியும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கலர்ஸில் நீங்கள் டார்க் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த கலர் தான் வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, ஒவ்வொரு கலர் கான்ட்ராஸ்ட் கலரை கூட நம்ம செட் பண்ணி அந்த பால் இதில் வச்சுருக்கலாம். இப்போ நம்ம எப்பவும் போலவே நெக்குக்கு வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி நெக்கை நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். லைனிங் கிளாத்தில் அதை ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் ஒரு கிளாத்தை எடுத்து பின்னாடி பேக் சைடில் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத்து வைப்போம் பாருங்கள், அதுக்கும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு இந்த 3 கிளாத்தையும் சேர்த்த மாதிரி இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக அந்த லைனிங் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த லைன் போட்டதுலேயே இப்போ கர்வில் நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கிட்டே வர போகிறோம். ஆல்ரெடி நெக்கெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். சேம் அதே ப்ராசஸ் தான், எந்த வித கன்ஃபியூஷனும் இல்லை. நம்ம வந்து பாருங்கள், அந்த லைன் போட்டதுலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம எப்பவும் போல் 1/4 இன்ச்சு கேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த வளைவு சைடு வருது பாருங்கள், அந்த இடத்துல சின்ன சின்னதாக வெட்டி விட்டுக்க போகிறோம். வெட்டி விட்டுட்டதுக்கப்புறமா டேர்ன் பண்ணிவிட்டு மேல் சைடில் மேலேயே வந்து மெயின் கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வர போகிறோம். ஓகேங்களா? கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க? இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக இந்த டேர்ன் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா கார்னர் எட்ஜிலேயே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக மேலே டாப் ஸ்டிச் போட்டோம் நெக்குக்கு. ஓகேங்களா? போட்டுட்டதுக்கப்புறமா எப்பவும் போலேயே சொல்கிறது தாங்க, ரொம்ப ஸ்லோவாகவே ஸ்டிச் பண்ணுங்கள், துணியை இழுக்காதீங்க. எப்போ துணியை நம்ம இழுத்துட்டோம்னா சுருக்கங்கள் அதிகமாக தெரியும்.
அதனால் துணிங்களை மட்டும் இழுக்காமையே தையல் போடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஃபுல்லாக மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்தே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஓகேங்களா? ஃபுல்லாக சுற்றி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டதுக்கப்புறமா இதே மாதிரியே நம்ம பேக் போர்ஷனையும் நம்ம இதே மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஓகேங்களா? ஃபுல்லாக பாருங்கள், சுற்றி சைடு இதெல்லாமே எல்லாம் சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்ததுக்கப்புறமா இந்த கீழே மட்டும் நம்ம அதில் ஸ்டிச் பண்ணலை. எதனாலன்னா, கீழே அந்த பேனல் வைக்கிறோம் பாருங்கள், அப்போ நம்ம அது உள்ளே வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ வெளியே அதோட ஸ்டிச்சிங் தெரியாது. ஓகேவா? அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடில் கீழே வந்து விட்டுருக்கோம். அது போக சைடில் ஆம் ஹோல் சைடு ஷோல்டர் இது எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக இப்போ பாருங்கள் முடிஞ்சிருச்சு. மேலே வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் எடுத்தாச்சு. இப்போ பேக் போர்ஷனில் இதில் எந்த வித எதுவுமே கட் பண்ணுறதெல்லாம் இல்லை. ஏன்னா ஃப்ரண்ட்டில் தான் நம்ம டிசைன் கொடுக்கறதுக்காக கட் பண்ணியிருப்போம். ஏன்னா அது ப்ளைனாக இருக்கும் இல்லையா, அதனால தான் அந்த இடத்துல பால்ஸ் மாதிரி சின்னதாக டாட் இருந்தால் நல்லா தெரியும். ஸோ இப்போ இதில் வந்து எந்த வித எதுவுமே இல்லை. நம்ம அப்படியே நார்மலாகவே இப்போ பேக்கை ஸ்டிச் பண்ணிக்கிட்டே கொண்டு வர போகிறோம். இன்றைக்கி கிளாஸில் வந்து வெறும் இந்த மேலே பாட்டம் டாப் சைடு போர்ஷன் மட்டும்தான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுறது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நெக்கு ஸ்டிச் பண்ணுறது. அதுக்கு வந்து நம்ம இந்த பால்ஸ் எப்படி அது வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தாங்க இன்றைக்கி மெயின். அந்த இதை தான் போட்டிருக்கோம். எதனாலன்னா, இப்போ நீங்கள் இந்த பால் ரெடி பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ப்ளவுஸில் கூட நெக்கு சைட்லலாம் ஓரத்தில் அந்த இது போட்டுக்கலாம், கை சைட்லலாம் கீழெல்லாம் போடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த இது வந்து இப்போ சிம்பிளாக மேலே பாட்டம் சைடு மட்டும்தான், டாப் போர்ஷன் மட்டும்தான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கு. அதுக்கு மெயின் அந்த பால்க்காக தான். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பேனல்ஸ் வச்சு எப்படி அட்டாச் பண்ணி இதோட ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கும் அனுப்புங்க. ஓகேங்களா? பாதி பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை கண்டினியூ பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க, இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னாலும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை பாருங்கள். ஓகேங்களா? ஃபுல்லாக இப்போ பாருங்கள், நம்ம பேக் போர்ஷனை சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம். ஸ்டிச் பண்ணி வந்ததுக்கப்புறமா இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்த வீடியோவில் எப்படி பேனல்ஸ் அட்டாச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாய்.